10th இங்கிலீஷில் யூனிட் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன் எழுதுறது தான் ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர். ஸோ ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர் அப்படின்றவர் வந்து அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், பிளே ரைட்டர் இருக்காரு. இவர் வந்து நியூயார்க் மேகசினில் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ கேட் பேட் சீட் அப்படின்றது இவரோட முக்கியமான கலெக்ஷன். ஹியூமரிஸ்டிக்கான அந்த டைமில் வந்து நிறைய ஹியூமரிஸ்டோட நிறைய எழுதியிருக்காரு, ஹியூமரோட. அடுத்து ஹல்லா பல்லு அப்படின்றது வந்து லாட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட். அடுத்து பேட்ரோல் மேன் அப்படின்னா பேட்ரோல் போலீஸு. அட்டிக்னா வந்து மேலே ரூஃப்க்கு கீழே இருக்கிறது. ஸ்லாம்டு அப்படின்னா வந்து ஷட் எ டோர் ஆர் விண்டோ ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் லவுட்லி. அடுத்து கிரஃப்லி அப்படின்னா சேட்லி. கிரஃப்லினா சேட்லி. அடுத்து இனிஷியேட்டிவ்லி அப்படின்னா வித்தவுட் கான்ஷியஸ் ரீசனிங், இன்ஸ்டிங்டிவ்லி அப்படி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணுறது யோசிக்காமல். அடுத்து வேம்டு அப்படின்னா ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. வேம் ஜாம் பண்ணுற மாதிரி வேம், அந்த ஃபோன்லாம் ஜாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேம், ஸ்ட்ரக் பண்ணி வைக்கிறது, ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அடுத்து பி வெல்டு ரிடியூஸ்டு டு எ ஸ்லோப்பிங் எட்ஜ். பி வெல்டு அப்படின்னா ரிடியூஸ்டு டு எ ஸ்லோப்பிங் எட்ஜ். அடுத்து ரெண்டிங் அப்படின்னா டியரிங் டு பீசஸ், ரெண்டாக கிழிக்கிறதுன்னு ஞாபகம். ரெண்டிங் அப்படின்னா டியரிங் டு பீசஸ். அடுத்து யாங்க்டு புல்டு வித்ய ஜெர்க்கு. யாங்க்டு இன்னும் புல்டு வித்ய ஜெர்க்கு. அடுத்து ஜித்தர் அப்படின்னா எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் எ ஃப்ளாட் வுடன் சவுண்ட் பாக்ஸ் வித் நியூமரஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரெச்ட் அக்ராஸ் இட் பிளேஸ்ட் ஹரிசாண்டலி அண்ட் பிளேஸ் வித் ஃபிங்கர்ஸ். ஜித்தர்னா அதான். அடுத்து குயினா பிக் வந்து டொமஸ்டிகேட்டட் டெய்லெஸ் சவுத் அமெரிக்கன் ரோடண்ட் ஆர்டினரி ரைஸ்டு ஃபார் ஃபுட்டு இது வச்சு கறிக்காகவே வளர்க்குறாங்க. அடுத்து ஹிஸ்டரிக்கல் அஃபெக்டட் பை ஒய்ட்லி அன்கண்ட்ரோல்டு எமோஷன். ஹிஸ்டீரியா அந்த மாதிரி கற்றுவாங்களா, அதுதான் அன்கண்ட்ரோல்டு எமோஷன். அடுத்து க்ரீக்கிங் அப்படின்னா மேக்கிங் எ ஸ்கீக்கிங் சவுண்ட் வென் பீயிங் மூவ்டு. ஸோ அடுத்து இன்டிக்னண்ட் அப்படின்னா ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் அனோயன்ஸ் வாட் இஸ் பெர்சீவ்ட் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இதெல்லாம் நடத்துறதுனால ஒரு ஆங்கரை காமிக்கிறது. அடுத்து ஹோல்ஸ்டர் அப்படின்னா வந்து எ ஹோல்டர் மேட் வித் லெதர் கேரியிங் ஹேண்ட்கன், அதான் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக லெதரால் செஞ்சது. ராஃப்டர் எ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எ ரூப். அடுத்து வந்து டிசர்டர் அப்படின்னா பீப்புள் ஹூ லீவ்ஸ் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வித்தவுட் பெர்மிஷன். இல்லாமல் விடுறது. இது மட்டும் திரும்பி பார்த்துலாம். ரெண்டிங் அப்படின்னா வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது. டியரிங் டு பீசஸ். யாங்க்டு புல்டு வித் எ ஜெர்க்கு. அடுத்து ஜித்தர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளாட் வுடன் சவுண்டு வித் நியூமரஸ் ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு வித் பிளேஸ்ட் ஹரிசாண்டலி பிளேட் வித் ஃபிங்கர்ஸ். அடுத்து கினா பிக் அப்படின்னா ஃபுட்டுக்காக வளர்க்குறது. ஹிஸ்டரிக்கல்னா அன்கண்ட்ரோல் எமோஷன். க்ரீக்கிங் அப்படின்னா வந்து மேக்கிங் ஸ்கீக்கிங் ஆர் பீங் மூவ் பண்ணுற மாதிரி வர்ற சவுண்டு. இன்டிக்னண்ட்டாக ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் அப்போது ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் அனாயன்ஸ். அடுத்து ஹோல்ஸ்டர் அப்படின்னா வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஹேண்ட் கன் கேரிங் ஹோல் கன் லெதரால் செய்கிறது. அடுத்து ராஃப்டர் அப்படின்னா பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எ ரூஃப்லேருந்து வர்றது தான் ராஃப்டர். அடுத்து வந்து டிசர்டர் அப்படின்னா பீப்புள் ஹூ லீவ் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வித்தவுட் பெர்மிஷன். அடுத்து ஜார்ஜ் மெய்ட் வாஸ் அன் அமெரிக்கன் ஆஃபீஸர் ஹூ சர்வ் டியூரிங் த அமெரிக்கன் சிவில் வார். ஸ்டோன்வால் ஜாக்சன் ரெண்டு பேர், ஒன்று ஜார்ஜ் மெய்டு, இன்னொன்று வந்து ஸ்டோன்வால் ஜாக்சன் வாஸ் அமெரிக்கன் கான்ஃபெடரேட் ஜெனரல் ஹூ ஃபாட் அகெயின்ஸ்ட் மெய்டு. ஓகேவா. அடுத்து வந்து vocabulary வந்து ஸ்லாங் எக்ஸ்பிரஷன். ஸ்லாங்ஸ் டைப் ஆஃப் லாங்குவேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் இதோட வெரி இன்ஃபார்மலாக, ஓகேவா, காமன் இன் ஸ்பீச் தேன் ரைட்டிங். நம்ம பேசும்போது நிறைய யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. மஸ்ட்டு காட் அவே வாட் டிட் ஹி லைக். ஸோ மஸ்ட்டு காட் அவே தான் வந்து மஸ்ட்டு காட் அவேன்னு இருக்குங்க. வாட் வுட் ஹி லைக், வாட் வாஸ் ஹி லைக், அது வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லுக்கி ஹியர் ஜோ அப்படின்னா லுக் ஹியர். அடுத்து நோ சைன் ஓ நத்திங், நோ சைன் ஆஃப் நத்திங். அடுத்து பேக் டு த லைன்ஸ். வாட் வாஸ் த ஐடியா வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஐடியா ஆஃப் ஆல் ஆஃப் தம் காப்ஸ் கேரி ஷூட்டிங் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். கேரி ஷூட்டிங் அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து சேர் கம்ப்ளீட் சென்டென்ஸ் டேபிள் வித் சூட்டபிள் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். சேர்னா சேர்ஸ், பாக்ஸஸ். எக்கிமோ அப்படின்னா இது எக்கிமோஸ்னு சொல்லலாம், எக்கிமோனும் சொல்லலாம். அப்படி போட்டிருக்கு. லேடிஸ் ரேடியை. ஃபார்முலானா ஃபார்முலே. சைல்டுனா சில்ட்ரன். டீர்னா அதே தான், டீரே தான். லோஃப்னா லோவ்ஸ் அப்படின்னு வரும். ஹீரோனா ஹீரோஸ், ஹீரோஸ் நமக்கு தெரியும். லோவ்ஸு. டீர்னா அப்படியே வரும். சில்ட்ரன், ஃபார்முலே, ரேடியை. அடுத்து வந்து எக்கிமோஸ் ரெண்டு மாதிரி சொல்லலாம். சுகாரமான. அடுத்து இது வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிவிட்டு அந்த பேசேஜ். அடுத்து ஸ்பீக்கிங்
அடுத்து சார்லி சாப்ளின் பற்றி ஒரு ரீடிங்க்காக ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சும்மா அப்படி ரீட் பண்ணிட்டு கூட போயிடலாம். சார்லி சாப்ளின் வாஸ் born on 1889 லண்டனில் பிறந்திருக்காரு. சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின், அதுதான் அவர் பேர் முழுசா. சார்லி சார்லட் அண்ட் த லிட்டில் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாங்க. ஹிஸ் ஃபாதர் சார்லஸ் சாப்ளின் அண்ட் ஹிஸ் மதர் ஹன்னா சாப்ளின். ஃபர்ஸ்ட் ஆன்டேஜ் மூமெண்ட் when he was 5 years old sung by his own mother. அடுத்து சார்லி சாப்ளின் எப்படி யூஎஸ்க்கு 1910 வந்திருக்காரு. 21 ப்ரொஃபஷ்னல் ஆக்டராக மாறி இருக்காரு. அடுத்து சாப்ளின் சைன் ஹிஸ் வெரி ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கீ ஸ்டோனில் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஹாலிவுட்டில். ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி மேக்கிங் எ லிவிங் 1914 மேக்கிங் எ லிவிங்னு வந்து ப்ரீமியர் ஆகிருக்கு. 35 மூவிஸ் டோட்டல் இந்த இயர் அலோன் மட்டும் 35 மூவிஸ் பண்ணியிருக்காரு. 21 he starred in and produced his first full length film called The Kid. 21 The Kid அப்படின்னு வந்து ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்காங்க. Life dying on 77. He was apparently died of natural causes in his sleep from old age. அடுத்து ரீடிங் த டை தட் டஸ் நாட் பிளைண்ட். இது வந்து ரீடிங் வந்து பெருசாக கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து ரைட்டிங், ஹவு டு ரைட் ஏ குட் ஸ்பீச். ஒரு குட் ஸ்பீச்சுக்கு முன்னாடி அதை எப்படி எழுதணும், எப்படி எழுதி வச்சுக்கணும். ஹேவ் அன் இன்ஸ்பைரிங் ஓப்பனிங் அண்ட் எண்டிங். அப்ராப்ரியேட் டோன் ஆஃப் வாய்ஸ். சின்சியர் ஃபார் எ சீரியஸ் இஷ்யூ. ஹியூமர் ஃபார் காமெடி, அந்த மாதிரி. அடாப்ட் ஸ்பீச் ஃபார் பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். டீனேஜர்ஸ், மிக்ஸ்டு ஆடியன்ஸ், டீச்சர்ஸ், சில்ட்ரன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஆர்கனைஸ் ஐடியாஸ் லாஜிக்கலி அண்ட் டு நாட் கன்ஃபியூஸ் த ஆடியன்ஸ். யூஸ் எமோட்டிவ் லாங்குவேஜ் டு கன்வின்ஸ் யுவர் ஆடியன்ஸ் தட் வாட் யூ ஆர் சேயிங் ஷுட் பி லிசன் டு. Even if they put us in chains, torture us, leave us to bleed, we will not move. Blood will be our victory. இந்த மாதிரி பேசணும், எமோட்டிவாக பேசுகிறதுனா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூஸ் rhetorical questions. ஸோ வந்து ஆஸ்கிங் கொஸ்டின் persuasive effect without affecting a reply. Simple, was he not a good man? அந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான கொஸ்டின்ஸ். மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் a correct person. I believe that I knew him well. Use interesting facts, figures. Example 20,000 people. இந்த சார்ட்ஸ் இதெல்லாம் ஃபேக்ட் இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. rhetoric is the art of using eloquence. eloquenceனா grand effective speech for persuasive effect in public speaking. rhetoric அப்படின்னா grand effective speech. It was taught in medieval universities and included techniques such as elaborate figure of speech. Simile யூஸ் பண்ணலாம், metaphor யூஸ் பண்ணலாம், memorization and delivery. How it was said there. Romantics said it wasn't sincere to run. We use it to describe writing that persuades the reader. ஸோ வற்புறுத்துறது. ஸோ அது மாதிரி ரைட் ஏ ஸ்பீச். இது வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஓப்பனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராமர், ஆர்டிக்கல் ஏ அண்ட் த, இதெல்லாம் தான் ஆர்டிகல்ஸ். ஏ கேர்ள், அண்ட் ஆரஞ்ச், ஏஐஓய் வந்து அண்ட். ஸோ அண்ட் ஆரஞ்ச். வி யூஸ் வித் சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வித் பிகின் வித் கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா ஏ யூஸ் பண்ணுறோம். ஏ கம்ப்யூட்டர், ஏ யூனிட். இது வந்து யூ தான், ஏஐஓ தான், பட் சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட் யூ அப்படி தான் வருது. ஸோ அதனால் இது ஏ தான், அண்ட் யூனிட் இல்லை. ஏ யூனிட், ஏ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அடுத்து வி யூஸ் அண்ட் இது இண்டிவிஜுவல் வித் சிங்குலர் நவுன்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வித் பிகின் வவ்வல் சவுண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா அண்ட் ஆர்டிஸ்ட், அண்ட் எம்எல்ஏ, அண்ட் ஹானஸ்ட் ஷாப்கீப்பர். இதுக்கெலாம் அண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நோட், வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ் do not always begin with consonant sound. சிமிலர்லி ஹானர், அது வந்து ஆனர். ஸோ இது வந்து அண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சிலது மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து we use the when a person, animal, plant, place, thing is mentioned for a number of times, second time. ஸோ அந்த மாதிரி. I bought a book this morning, I am reading the book now. அந்த புக்கை ரெண்டாவது தடவை சொல்லும்போது the யூஸ் பண்ணுறோம். The judge found him not guilty. The earth goes around the sun. I live on the 3rd floor. The Indian Ocean, the Arabian Sea, the Park Hotel, the Taj Mahal, the Republic of China, the Andaman and Nicobar Islands, the Netherlands. So the name of the continents, Africa, Asia, the use பண்ணணும். The name of the countries, the Belgium, the India. The name of the town, the Tokyo, the Chennai. The name of the streets, the Ritchie Street. அந்த மாதிரி. We use a and only before countable nouns. Countable nouns க்கு முன்னாடி a and யூஸ் பண்ணுறோம். A leaf fell off the tree, ஒரே ஒரு leaf. Rain can cause flooding. இதில் வந்து
uncountable. ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் யூஸ் பண்ணல. we use the when uncountable nounsக்கு the யூஸ் பண்ணுறது. rice is in the supermarket is good. ஏன் ரைஸ் கிடையாது, நிறைய ரைஸ் இருக்கும், ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ the rice. the word some can be used both countable and uncountable. ரெண்டுக்குமே வந்து some யூஸ் பண்ணலாம். I want some apples, I want some papers. அடுத்து well, here we are number 8 Kavadi Street. I think this is the house we saw online. What do you think about of the location? It is a nice neighborhood. It is a nice neighborhood and it's close to the railway station and the bus stop is not too far away. How many rooms are there? There are 3 rooms, a kitchen and a balcony. There is a lawn behind the house. That is the lawn actually quite large. So ரெண்டாவது தடவை சொல்லும் போது did you see any photo of the living room? The living room looks great. It looks bright and airy and has a nice view of the hills. But the kitchen looked like a small, and I remember you said there isn't a storeroom, right? But there is an attic where we can store things. I hope this house is a better option. Let's wait for the real estate agent. அதெல்லாம் தான். அடுத்து இங்கே என்னென்ன, my neighbor is a very interesting, my neighborhood is a very interesting place. My house is located in an apartment building. There is a small supermarket across the street. There is also a post office and a bank near. அடுத்து வேறுங்க, there is a small pond near park. There is many place in the park. I always have a great time. And elementary school, really a great place. அடுத்து ப்ரிப்போஷனல் phrases. ஸோ according to அப்படின்னா வந்து according to you, according to me இது கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, stated by on the authority of. according to the weatherman we can expect more cold weather this week. along with them, together with, we have to give importance to physical education along with the academic subject. because of, on account of, we stayed at home because of the bad weather. owing to, due to அந்த மாதிரி. because of, I can't accept your invitation owing to previous engagement. instead of, in place of, அந்த பிளேஸ்க்கு பதிலாக இன்னொன்று. ஸோ I wish I were going to the party instead of my brother. ஸோ அதுக்கு பதிலாக in the event of, இந்த நிகழ்வுனால, in case of, match will be stopped in event of heavy rain. அந்த மாதிரி. அடுத்து due to இதனால. ஸோ due to because of, due to, because of. except for with the exception of. with reference to, referring to. with reference to referring to. அடுத்து in spite of, இதுக்கு பதிலாக irrespective of. in spite of இதுக்கு பதிலாக irrespective of, இதுக்கு பதிலாக அதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. in addition to இதுக்கு பதிலாக added to. in place of அப்படின்னா as a substitute for, இந்த பிளேஸில் அதை வைக்கிறோம். ஸோ substitute. regardless of அப்படின்னா disregarding the difficulty. for the sake ofனா in the interest of. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், திரும்ப பார்த்துக்கலாம். due to அப்படின்னா இதனால. due to, because of என்ன வந்தது, because of தான். due to இதனால, due to this reason, because of this reason, because of. except for, with the exception of. with reference to, referring to. in spite of அப்படின்னா irrespective of. in addition to, added to. in place of, substitute for. regardless of, disregarding the difficulty. for the sake of, in the interest of. for the sake, அவருக்காக, for the sake of my father, for the sake, அவர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. everything falls to the ground because of earth's gravitational force. everything falls to the ground because of the earth's gravitational pull. The trial was conducted in accordance with the procedure of law. Trial was conducted in accordance with the procedure of law. There is a temple right in back வருமா, right apart from வராது, right in front of my house. ஓகேவா, as a result of this hard work. failure is often the consequence of negligence. Children are given toys in addition to sweets. Parents must be informed in case of any indisciplinary conduct இருந்துச்சுன்னா. He did not turn up due to his busy schedule. Global warming is an effect of the greenhouse emission. அடுத்து several warning, he continued to
in spite of several warnings இருந்த போதிலும் he continued to swimming. ஓகேவா. Johnny is studying in class 10 in the event of teachers. ஆனால் ரீப்ளேஸிங் அண்டில் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு கரெக்டான ப்ரிப்போஷனல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. Johnny is studying in class 10 according to the teachers. She is a disciplined student in spite of her poverty. அவர் பாவர்ட்டியாக இருந்த போதிலும் she is a disciplined student. Many students like her because of her neatness, her simplicity. According to her studies, in addition to her studies, she also participates in sports. She gets on with everyone regardless of age and gender in the school. In the evening, to taking leave, she endures that she completes the work given before she goes to the school next day in the event of taking leave. So again பார்த்துக்கலாம். Johnny is studying class 10. According to the teacher, she is a disciplined student. ஓகேவா, நான் மாற்றி சொல்லிட்டேன். Johnny is studying class 10. According to the teacher, she is a very disciplined student. In addition to her property, in spite of her poverty இருந்த போதிலும் she is very neat. Many students like her because of her simplicity. In addition to studies-ஓட சேர்த்து வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. she gets on with everyone regardless of age, genderன்னு எதுவும் பார்க்காம சேர்ந்துக்கிறா. அதுக்கப்புறம் in the event of taking leave, she ensures she completes லீவ் எடுக்க போகிற ஈவெண்ட்னால இவள் வந்து எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணுறா. அடுத்து த கிரம்பிள் ஃபேமிலி, லூசி, மாட், மாண்டோகமெரி. ஓகே, மாண்டோகமெரி. த கிரம்பிள் ஃபேமிலி, லூசியோட ஃபேமிலி. ஓகேவா. தெர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். they like to the grumble family. So first line என்ன வரும்? there is a family nobody likes to meet. They live, it is said, a complaining street in the city of never satisfied, river beside, growl, high and humble, grumble. அதுலேயே grumble வந்துருச்சு. அடுத்து summer and winter, growl, rain, sun எல்லாம் மாறி மாறி வரும். hot cold, sun, rain. அதே மாதிரி குயரஸ்ட்னு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் திங் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் த கிரம்பிள் ஃபேமிலி லூசி எழுதுனது. ஓகேவா. எல்லாம்னா லூசி மாண்டோகமெட்ரி வாஸ் எ கனடியன் ஆத்தர். சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஆனி ஆஃப் க்ரீன் கேபிள்ஸ். மாண்டோகமெட்ரி 20 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. 530 ஷார்ட்டு. ஸோ எல்லாமே எழுதியிருக்காங்க. மாண்டோகமெட்ரி பப்ளிஷ்டு 100 ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காங்க. மாண்டோகமெட்ரிஸ் ஒர்க், டைரிஸ், லெட்டர்ஸ் ஹவ் பீன் ரெட் அண்ட் ஸ்டடிட் பை ஸ்காலர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் வேர்ல்டு வைட். எல்லாரும் வந்து அவங்க இதை ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்கண்டென்ட் அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். அமிஸ் அப்படின்னா நாட் குவைட் ரைட். க்ரோல் அப்படின்னா மேக் ஏ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ரோட். அடுத்து கிரம்பிள் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் எ பேட் டெம்பர்ட் வே. அடுத்து க்ளூமினா சேட், அன்ஹாப்பி, டிப்ரெஸிங். அடுத்து குயரஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சஸ்ட், மோஸ்ட் அன்யூஷுவல். அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட், அட்மிட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆஃப். அடுத்து வந்து டெரிபிள் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட், சீரியஸ். வாண்டரிங் அப்படின்னா வாக்கிங் ஆர் மூவிங் இன் ஏ லெஷர் எய்ம்லெஸ் வேல வந்து அப்படி வாண்டரிங் அப்படி நடக்கிறது. டிஸ்கண்டென்ட் அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒர்க்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒர்க்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். மிஸ் அப்படின்னா நாட் குவைட் ரைட். க்ரோல் அப்படின்னா லோ வாய்ஸில் சொல்கிறது. அடுத்து கிரம்பிள் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் பேட் டெம்பர்ட் வே. கிரம்பிள் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அடுத்து க்ளூமி அப்படின்னா சேட், அன்ஹாப்பி, டிப்ரெஸிங். க்ளூம் பண்ணிக்காமல் சேடாக அன்ஹாப்பியாக இருக்கிறது. அடுத்து வந்து குயரஸ்ட் அப்படின்னா குயர்னாலே ஸ்ட்ரேஞ்சஸ்ட் தான். அடுத்து அக்னாலேஜ் அப்படின்னா அட்மிட், அக்செப்ட். டெரிபிள் அப்படின்னா பேட் வே, இது தெரியும். வாண்டரிங் அப்படின்னா வாக்கிங் ஆர் மூவிங் இன் லெஷர்லி அது எய்ம்லெஸ் வே, அப்படி வாண்டரிங்காக நடந்து போகிறது. அடுத்து வந்து நம்ம லிட்ரரி டிவைசஸ்க்கு வந்துடலாம். லிட்ரரி டிவைசஸ் வந்து அனஃபோரா. இது வந்து செவரல் ஃப்ரேசஸ், அதாவது ஒரு பேராகிராஃப்லேயோ இல்லை ஒரு 2 லைன்லேயோ திரும்ப அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு லைன்ஸ் வர்றது வந்து அனஃபோரா. ஸோ அது வந்து ரிப்பீட் ஆகுறது அனஃபோராஸ். செவரல் ஃப்ரேசஸ் வந்து சேம் வேர்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் வர்றது. தே க்ரோல் அப்படின்றது வந்துருக்கும். அடுத்து எபித்தெட் வந்து எபித்தெட் இஸ் an adjective phrase expressing a quality or attribute regarded as the characteristic of the
அந்த பண்பை சொல்கிறது இல்லையா. ஸோ கிரம்பிள், ஃபேமிலி, கம்ப்ளைனிங், ஸ்ட்ரீட். ஸோ அந்த பண்பு தொகை மாதிரி வர்றது தான் வந்து எபித்தெட். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன? கோல்டு, ஸ்கோல்டு, மீட்டு, ஸ்ட்ரீட்டு. ரைமிங் ஸ்கீம் என்னென்ன அப்படின்னா ஏஏபிபி அந்த ஃபார்மில் வந்து வரும். ஸோ மீட், ஸ்ட்ரீட் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அடுத்து சாட்டிஸ்ஃபைட், பிசைட் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ வந்து ஏஏபிபி அந்த ஃபார்மெட்டில் வந்து வரும். அடுத்து இங்கிலீஷ், ஆடிட்டிஸ். இங்கிலீஷ், ஆடிட்டிஸ் ஆடாக இங்கிலீஷ் இருக்கிறது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஏ குவைட் ஆட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இது வந்து ஆடம் ஸ்கிமெட். ஆடம் ஸ்கிமெட். அடுத்து ஜிக் ஜாக் எழுதுறது வந்து ஆஷா நேஹாமயா. ஜிக் ஜாக், ஜிக் ஜாக் அப்படின்றது வந்து ஆஷா நேஹாமயா. ஸோ ஆஷான்றவங்கிறது தான் வந்து ஜிக் ஜாக். ஓகேவா? அது சப்ளிமெண்ட்ரி. ஆஷா நேஹ்மையா born in சென்னை. worked in 8 different cities, small town, resident of Bangalore, interested in writing, study literature காலேஜில் வந்து படிச்சிருக்காங்க. if she had not been a writer should have been a teacher அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்டரி, அட்வென்ச்சர் இது மாதிரி நிறைய அதுவும் எழுதியிருக்காங்க. she loves baking, walking, reading, traveling. அடுத்து அவங்க ஆல் அபவுட் ஆஷா. ஓகேவா? ஜிக் ஜாக் எழுதுனது. அடுத்து அப் ஒரிஜினல் அப்படின்னா நேட்டிவ், லோக்கல். ஸோ ஒரிஜினலாக எங்கே இருப்போம்? நம்ம நேட்டிவில் தான் இருக்கும். ஸோ அப் ஒரிஜினல்னால் நேட்டிவ், லோக்கல். அடுத்து சர்க்காசம், சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது. அயானி டு மார்க் ஆர் கன்வே கான்டெம்ட். யூஸ் ஆஃப் அயானி டு மார்க். மார்க்னா மார்க்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ் ஆஃப் அயானி டு மார்க் ஆர் கன்வே கான்டெம்ட். ஃப்ரிஞ்சுடு அப்படின்னா பார்டர்டு. ஃப்ரிஞ்சுடு, பார்டர்டு. ப்ளம்மேஜ் அப்படின்னா பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்டிவ்லி. ப்ளம் அது ப்ளம் மாதிரி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெதர்லாம் கலெக்ட் பண்ணால். ஸ்லெட்ஜியஸ்ட் அப்படின்னா வெட் மட். க்ரம்பினஸ் அப்படின்னா பேட் டெம்பர்டு. இது ஸ்பிட் அப்படின்னா ஸ்ப்ரே. அடுத்து வந்து கோயோட் அப்படின்னா எ wolf லைக் வைல்ட் டாக், நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா சேர்ந்து கோயோட் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா லைன், ஸ்ட்ராப்ஸ். அடுத்து டேண்ட்ரம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட், ஃப்ளேரப். டேண்ட்ரம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட், ஃப்ளேரப். கிரிங்க்லி அப்படின்னா விரிங்க்லி. ஸோ அப் ஒரிஜினல் அப்படின்னா வந்து நேட்டிவ், லோக்கல். சர்க்காசம் அப்படின்னா வந்து அயானி டு மார்க், கன்வே கான்டெம்ட். ஃப்ரிஞ்சுடு அப்படின்னா பார்டர்ட். ப்ளம்மேஜ் அப்படின்னா பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்டிவ்லி. ஸ்லட்ஜியஸ்ட் அப்படின்னா வெட் மட். க்ரம்பினஸ் அப்படின்னா பேட் டெம்பர்ட். ஸ்கெட்டினா ஸ்ப்ரே. கோயோட் அப்படின்னா wolf லைக் வைல்ட் டாக், நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா. ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னா லைன், ஸ்ட்ராப். டேண்ட்ரம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட், ஃப்ளேரப். டேண்ட்ரம் அப்படின்னா அவுட் பர்ஸ்ட், ஃப்ளேரப். கிரிங்கி அப்படின்னா விரிங்க்லி. ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த ஸ்டோரி பற்றி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து யூனிட் 3 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.